மனுஷனை வெறுக்காதீங்க, மனுஷனை பார்த்து ஏன் எரிஞ்சு விழுறீங்க, இப்படி ஒரு நபரை பார்த்து அழகான முறை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதைத்தான் அண்ணன் பெருமானார் நமக்கு சொல்லி கொடுக்குறார்கள். அதாவது வலா தபாகலு. இன்னைக்கு மனுஷனுடைய குணம் எப்படி ஆகி போச்சுன்னா, 4 பேர் சண்டை போடுறது நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அதை ஒரு ஃபேஸ்புக் போட்டு, அதை ஒரு வீடியோ எடுத்து, அதை ஒரு ரீல்ஸ் ஆக்கி, என்ன நிலைமைங்க இது? முதல்ல மனிதர்கள் நம்ம எப்படிங்க, நம்மள மனிதர்கள் தானங்க. உங்களுக்குள்ள கோவத்தை, வெறுப்பை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க. உங்களுடைய செயல்களால் அடுத்தவங்க உங்களை வெறுத்தால் அவனை விட துர்பாக்கியசாலி கிடையாது. அப்போ உங்களுக்குள் நீங்கள் வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். என் செயலால் என் மக்களை நேசிக்க வேண்டும். அப்படிதானே பெருமானார் வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பார்கள், அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, அவங்க லைஃப்ல யாரையும் வெறுத்தது கூட கிடையாது. யாரையும் வெறுத்தது, அதான் எதிரியாகவே இருக்கட்டும், பிடிக்காதவங்களாகவே இருக்கட்டும், அவங்கள வெறுக்க மாட்டாங்க. அவங்கள விட்டு நகன்றுவாங்களே தவிர அவங்கள பற்றி புறம் பேசுறது, பின்னாடி பேசுறது, அவங்கள அவமதித்து பேசுறது, இது இப்படி நம்ம இருக்கக்கூடாது அன்பானவர்கள். குடும்பத்துக்குள்ளேயே 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டா நல்லதை பேசுகிறாங்களோ இல்லையோ, கெட்டதை பேசி அடுத்தவங்களுடைய பாவத்தை பேசி ஏங்க நம்ம இப்படி இருக்கணும்? நம்ம என்னைக்கு தாங்க மாறப்போகிறோம்? என்னைக்கு என்னுடைய கேரக்டர் அழகாக போகுது? பெருமானார் ஸல்லல்லாஹு எவ்வளோ அழகான குணம் சொல்லி கொடுக்குறாங்க. வலா ததாபரு, மேலும் சொன்னார்கள், அதாவது நீங்கள் ஒருவருக்கு முகம் திருப்பி கொள்ளாதீர்கள். இதையெல்லாம் ரசூலா வெறுத்து இருக்கிறாங்க, அல்லாஹும் வெறுக்கிறான். ஆக யாரையும் கோபத்தோடு அணுகாதீங்க, முகம் சுழிச்சு போகாதீங்க. கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, இறைவனின் அடியார்களாக, ஒரே நண்பர்களாக நீங்கள் வாழுங்க என்று இறைவன் சொல்லுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.